ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த காலத்துல அந்த 20, 22 அல்லது 25 வயசு இளைஞர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அப்படின்னு மனசுக்கு தோணுதுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPA VIBES. நமக்கு அந்த ஏஜ்லலாம் இருந்தப்ப இவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது. யூனோ இது டிஜிட்டல் சேனல் கிடையாது. ஸோ உலகம் வந்து கையில் இருக்குங்கிறது கிடையாது. நமக்கு வந்து போஸ்ட்டில் தான் அப்போ தான் மெசேஜஸ் வரும். டிவி நியூஸ் பார்த்தா தான் தெரியும். இப்படி தான் இருந்தோம் நம்ம. இப்போது இருக்கிற அந்த 22, 25 இயர்ஸில் இருக்கிற அந்த ஏஜில் இருக்கிற அந்த குரூப் மக்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன செய்யணும்? ஓகே, என்னோடய ஃப்ரெண்டு செட்டில் ஆனால் என்ன பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ நான் ஆயிடுவேன். சரி, அட்மிஷன் காலேஜில் கிடைக்கலையா, இந்த வருஷம் இல்லைன்னா என்ன, நெக்ஸ்ட் இயர் வாங்கிடலாமே அப்படின்னு அந்த மாதிரி எந்த ப்ரெஷர் எடுக்க வேண்டாம். எப்போவுமே ரொம்ப முக்கியம் என்னென்னா, உங்கள் உடலையும் மனசையும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்து தான் உள்ளதுலேயே அதிகமான ஒரு சொத்தாக இருக்கும். அதனால் உடலில் நல்லா பேணி காமிங்க, பாதுகாத்துக்குங்க. மனசையுமே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகி தவறான பழக்கங்களுக்கு போய் தவறான நண்பர்களோட கூட்டத்தில் சேர்ந்துடாதீங்க. இட்ஸ் ஓகே அப்படிம்பாங்க இல்லையா, இந்த வருஷம் இல்லைன்னா என்ன, அடுத்த வருஷம் நீ சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் முயற்சிகள் நீங்கள் தோல்வி அடையலாம். முயற்சி செய்ய தோக்கக்கூடாதுங்க. இது மனசில் வச்சுக்கோங்க. இளைஞர்களுக்கு எஸ்பெஷலி நைட் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். நிறைய இளைஞர்களில் ராத்திரி நேரத்தில் வெளியில் நிறைய சுற்றுறீங்க 2 மணி வரைக்கும். 9 மணிக்கு அப்புறமா அந்த பிரியாணியை சாப்பிட்றது. அண்ணா நகரில் சென்னையில் பார்த்தீங்கன்னா கோரா ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் இருக்குது. அது பூராவே டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. இதில் இன்னொன்று என்னென்னா, சுற்றிலையும் IAS அகாடமிஸ் இருக்குது. அதில் வர்ற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50% எல்லாம் IAS படிக்கக்கூடியவங்க. இப்போது நீங்களாம் அந்த அதிகாரியாக ஆனீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். இப்போலேருந்தே அந்த இரவு தூக்கம், அந்த பழக்கம், நல்ல காலை உடற்பயிற்சிகள், நல்ல உணவு, இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் ஒரு 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 எப்படி பல் தேய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கமாகவே ஒரு வாழ்க்கை முறையாக கொண்டு வாங்க. அப்போ தான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல், வியாதிகள் இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டு ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். பை.